Hi everyone, welcome to all. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அண்ட் சீக்வன்ஸை பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.2 பாருங்க. நம்ம வந்து சிஸ்டம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 408 and 170 பை அப்ளை இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இந்த தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதை அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். வா இப்போ 408 ஓகேவா? 408க்கு என்ன ஃபேக்டர்? 408 2 2 2s are 4 0 4 2s are 8 2 1 2 is 0 2 2 5 2s are 10 1 2 வராது. இப்போ 1 3 is 3 2 7 3s are 21 வந்துருச்சு. அப்போ என்ன பாருங்க, 2 power 3 into 3 power 1 into 17. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, என்ன இருக்கு, 170 இல்லையா? அப்போ 170க்கு ஃபேக்டர் 2 8 2 16 1 5 2 10. இது 2ல போவான்னு பாருங்க, போகாது. அப்போ 3ல பாருங்க, 3லயும் போகாது இல்லையா? அப்போ 5ல போட்டு பாருங்க. 1 5 is 5 3 7 3 is 7 5 is 35. ஓகேங்களா? 170 equal to 2 into 5 into 17. ஓகேவா? இப்போ இதில் எது காமனாக இருக்குது? ஹெச்சிஎஃப் தானே கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் ஆஃப் 408 and 170 equal to எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? 2 into 5 into 5 வராது, 2 into 17. ஓகேவா? 17 என்ன வருது? 34. ஓகேவா? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 408 and 170 equal to என்ன வரும் பாருங்க. எல்லாம் எல்சிஎம்னா எல்லாமே சேர்ந்தானே வரும். இப்போ 2 power 3 into 3 into 5 into 17. ஓகேவா? அப்போ 2 power 3 என்னது? 8. அப்போ 5 into 17 என்ன வரும்? ஏன்னா இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு வந்து ஜீரோஸ் வச்சு நீங்கள் இருந்ததுன்னா ஜீரோஸ் வச்சு ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 7 3s are 21 2 51 into 51. எதுக்கு இது எப்படி பண்ணால், இப்போ நீங்கள் இதில் டேரெக்டாக பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் கஷ்டமாக போய்டும். அப்போ 8 5s are 40. இப்போ 40 into 51 என்ன வரும்? ஓகேவா? பாருங்கள், 51 into 4 என்னது? 4 5 4s are 20. அப்போ 2040 தான் ஆன்சர். இவ்வளோ அவ்வளோதான். ஓகேவா? இதில் இருக்கா டவுட் இருக்கா? ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். இந்த தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 408க்கு வந்து 408க்கு ஃபேக்டர், அப்புறம் 170க்கு ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு காமனாக இருக்கிறது என்னது? 17 2 இருக்குது. அப்போது இதை மல்டிபிள் பண்ணி 34. எல்சிஎம் என்னது? எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் காமனாக எடுத்து எழுதுவோம். அப்போது என்ன ஆன்சர் வருது? 2040. இவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.